வணக்கம். இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவொற்றியூர்ல வடிவுடையம்மன் கோயில் திருக்கல்யாணத்துல இருக்கோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 1 மாதங்களுக்கு முன்பு இதே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு வந்து ஸ்ரீனிக் புரொடக்ஷனோட ப்ரொடியூசர் பாலா அண்ணா, ஆக்சுவலா பாலா அண்ணா தான் அந்த கோயிலுக்கு என்னை கூட்டு வந்தாரு. இதோட வைப்பு வந்து எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு. என்ன அறியாம வந்து எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பும் ஒரு ஒரு புல்லரிச்சுன்னு வைங்களேன். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நடக்குது. இந்த திருக்கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னதானம் வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா பண்றாரு. இதுக்குன்னே என்னை வந்து அவர் கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்காக ப்ரொடியூசர் பாலா அண்ணனுக்காக வந்து பாத்தீங்கன்னாவும் எனக்கு பர்சனலாவும் இந்த அம்மனை வந்து ரொம்ப பிடிக்கும். திருவொற்றியூர் அம்மன் வந்து பாத்தீங்கன்னா அதோட பாசிட்டிவ் வைப்பு, அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறது, இந்த காரணங்களுக்காக நான் திருப்பியும் இந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டேன். மதுரையில எப்படி சித்திரை திருவிழா, அதாவது மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம் இருந்துச்சோ அதே மாதிரி திருவொற்றியூர்ல நான் இருந்தேன். இது என் சொந்த ஊர்ல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க முடிய என்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லுன்ற மாதிரி சின்ன வாண்டுங்க முதற்கொண்டு இன்னைக்கு ஓடியாந்து சாக்லேட் கொடுக்குதுங்க, நீங்க நல்லா பண்றீங்கன்றாங்க, வாட்டர் மெலன் ஸ்டார்னு நிறைய பேர் பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணாங்க. உண்மையிலேயே இந்த ஃபீலுக்கு காரணம் வந்து எங்க ப்ரொடியூசர் அண்ணா தான். ஓகேங்களா, இந்த நம்ம ப்ரொடியூசர் பாலா அண்ணானாலதான் எனக்கு இந்த கோயிலை காமிச்சு. ஆக்சுவலா யாரு கை காட்டுறாங்களோ அவங்கதான் ரொம்ப முக்கியம். இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் எனக்கு வழி காமிச்சாரு. எனக்கு அடிக்கடி இந்த கோயில வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சிங்கிளா இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு மனைவி இல்லை. ஸோ திருவொற்றியூர் வடிமுடையம்மன் கோயிலோட திருக்கல்யாணத்துல மஞ்சக்கயிறு மரத்துல கட்டணும், அது நம்மளோட ஐதீகம். ஓகேங்களா, ஸோ அதுல 3 முடிச்சு போட்டு அம்மன் கிட்ட வந்து ரொம்ப மனசார வேண்டியிருக்கேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு அடுத்த வருஷம் வர்றப்ப நீங்க கப்பலா தான் வருவீங்க, மனைவியோட தான் வருவீங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் நிறைய தாய்மார்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. அதோட ஆசீர்வாதங்களுக்கு என்னங்க நான் கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேரா, ஓகேங்களா, தம்பதிகளை வந்து இதே கோயிலுக்கு நான் திருப்பி வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. குழந்தைங்கலாம் விடவே இல்லைங்க. குழந்தைங்க, ஸ்கூல்ல படிக்கிறவங்க, ஸ்கூல்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ குழந்தைங்களை கேட்ச் பண்ணிட்டோம். சிவகார்த்திகேயன் அண்ணாவுக்கு அப்புறம் பிக் பாஸ் மூலியமா அதிகமா குழந்தைங்க இப்ப வர்றப்ப கூட ப்ரொடியூசர் சொன்னாரு, என்ன திவாகர், பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு வேலை அப்படின்னாரு. ஏன்னா அவரே ரெஸ்பான்ஸை பாக்குறாரு பர்சனலா. ஒரு மூவியோட ப்ரொடியூசர் ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன், இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 படங்கள் எடுத்திருக்காரு. அவர் வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்புல கூடிய விரைவில் நான் வந்து கதாநாயகனா வலம் வருவேன். ஆல்ரெடி அவரும் சில படங்கள் நடிச்சிருக்காரு, நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இவங்களோட ப்ரொடக்ஷன்ல தயாரிப்புல நிறைய ப்ரொடியூசர் நிறைய ஹீரோக்களை தூக்கி விட்டுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் விஜய் சேதுபதி சாருக்குலாம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் தூக்கி விட்டாங்க. நிறைய கதாபாத்திரங்கள் கொடுத்து அவர் கமர்ஷியலா காமிச்சு. விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு நட்பு வந்து அண்ணா பாலா அண்ணா தான் ப்ரொடியூசர். இவங்களோட தயாரிப்புல வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் நல்ல ஒரு ரோல்ல நல்ல என்னுடைய முழுமையா திறமையில். ஆக்சுவலா அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பிடிக்காது, இதை பத்தி எதுவும் பேச மாட்டாரு. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா இதனால ஒன்றும் தப்பு கிடையாது, ஒரு நல்ல நட்பு இருக்கு, இதை பத்தி வெளியில சொல்றதுனால ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகர்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கிடுறதுக்குன்னு ஒரு தயாரிப்பாளர் வந்த மாதிரி எனக்குன்னு உள்ள தயாரிப்பாளர் ஆக்சுவலா அவரு லிமிட்டடா தான் பழகுவாரு, ரொம்ப எல்லாருக்கிட்டையும் பழக மாட்டாரு. ஸோ இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய தயாரிப்பாளர்களும் டைரக்டர் தான் நடிகர்களை தூக்கி விட்டது. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நான் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் திருக்கல்யாணத்துல கோயிலுக்குள்ள போறப்ப நிறைய பேர் இங்க வாங்கவா நிறைய பேர் என்னை கூப்பிட்டாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 86 வயசு தக்க ஒரு முதியவர் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் வாங்க, நீங்க தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கையை பிடிச்சி இன்னும் வெள்ளித்திரையில வந்து உங்களுக்கு நான் பெரிய லெவல்ல பார்க்கணும் உங்களை அப்படின்னு பெருசா வந்து பாத்தீங்கன்னா பாராட்டினாரு. இதை கேட்ட உடனே எனக்குள்ள பயங்கர புத்துணர்ச்சியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6ல இருந்து 60 வயதுல உள்ளவங்க எல்லாரும் வாட்டர் மெலன் ஸ்டார் எல்லாரும் கூப்பிட்டாங்க. அதுல குறிப்பிட்ட அந்த ஒரு 86 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் கூப்பிட்டு அவரே ஆசீர்வாதம் பண்ணாரு. நிறைய தாய்மார்கள் ஆசீர்வாதம் பண்ணாங்க. குழந்தைகள் ஓடியாந்து நீங்க பிக் பாஸ்ல நல்லா பண்ணீங்க, நாங்க உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம் அப்படின்லாம் நிறைய பேர் மனக்கவலை, எங்க குடும்பத்துல எல்லாருமே நாங்க சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னாங்க. இதை பார்த்து ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சு. கூடிய விரைவில் வெள்ளித்திரைவில் சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்மளும் கண்டிப்பா ஒரு வள வருவோம். வாட்டர்மெலன் ஸ்டார் ஆக்சுவலா சூப்பர் ஸ்டாரோட ஜெயிச்ச காரணமே அவரோட இன்னசென்சி தான். ரொம்ப இன்னசென்சியா இருப்பாரு. லேட்டஸ்டா நம்ம ரஜினிகாந்த் சாரோட ஒரு இது பார்த்தேன்,
ஒரு ரசிகர்கள் கூப்பிட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு. இல்ல கண்ணா என்னால் வர முடியாது கண்ணா, நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்ணா அப்படின்ற ஒரு இன்னசென்ஸான ஸ்பீச் தான் ரஜினிகாந்த் சார் இந்த லெவல் சூப்பர் ஸ்டார் ஆகுச்சு. ஸோ நம்ம கிட்ட இருக்க அந்த கள்ளக்கபடம் இல்லாத ஒரு மனசு கண்டிப்பா ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரை சூப்பர் ஸ்டார் ஆக்கும் அப்படின்ற ஒரு ஒரு புத்துணர்ச்சி நம்பிக்கும் திருவொற்றியூர் வடிமன் கோயில் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்சிருக்கு பொதுமக்களோட கருத்துக்கள் மூலியமா. திருவொற்றியூர் வடிவம்மன் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் தேர்தல் அப்ப வந்து இந்த சாமி கும்பிட்டு போய் தான் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சரும் ஆயிருக்காங்க. அதே சமயத்துல ஐயா எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுமே அந்த கட்சி சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா இருந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. எம்ஜிஆர் கூட அது உண்மையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அம்மா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா திருவொற்றியூர் வந்தாங்கன்னா, ஆக்சுவலா பெங்களூர்ல சாமுண்டீஸ்வரி கோயில் மாதிரி சென்னையில திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல வந்து நிறைய அரசியல் பிரபலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சாமி கும்பிட்டு போய் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளோட செல்வி முன்னாள் முதல்வர் செல்வி முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள். ஸோ தமிழிசை சவுந்தரராஜனும் இங்க வந்து கும்பிட்டு போய் தெலுங்கானா ஆளுநரே ஆயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்ம திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு போய் தெலுங்கானாவில் ஆளுநரே ஆயிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதே வடிவுடையம்மன் கோயில் திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டனால கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மனோட அருளால நல்ல ஒரு அழகான மனைவி கிடைச்சு கப்பலா வருவோம். ஏன்னா இங்க உள்ள திருக்கல்யாணத்துல வந்து 3 முடிச்சு போட்டிருக்காங்க. இந்த 3 முடிச்சு கண்டிப்பா வீண் போவானா நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா வெள்ளித்திரையிலேயே வளம் வருவோம். ஏன்னா பெரிய பெரிய ஆட்களுக்கே நடந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கே நடந்த விஷயம் ஏன் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு நடக்காதா? கூடிய விரைவில் நம்மளும் வெள்ளித்திரையில கலக்குவோம் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் அருளால. அது மட்டும் இல்லாம திருவொற்றியூர் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பூமி ஆயிடுச்சுங்க. நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம். என்னோட திருவொற்றியூர் வந்து என்னோட சொந்த ஊர் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் சென்னையில நீங்க இடம் வாங்குங்க, வீடு வாங்குங்க, ரூம் கட்டுங்க அப்படின்னாங்க. என்னோட பிளான் சென்னையில தங்குற மாதிரி இருந்தா உண்மையிலே திருவொற்றியூர்ல தான் வந்து நான் வீடு எடுத்து தங்குவேன் அல்லது வீடு கட்டி தங்குவேன். அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் பாலானே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ப்ரொடியூசர் மட்டும் இல்லைங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா உனக்குன்னு ஒரு தனியா இதே கட்டித்தரேன், உனக்குன்னு ஒரு ரூம் கட்டித்தரேன் அப்படின்றாரு. ஸோ எனக்குன்னு ஒரு ரூமே கட்டி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல உள்ளங்களை தூக்கி விடுறதுக்குன்னு நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. கண்டிப்பா அவர் அண்ணன் வந்து ரூம் கட்டி கொடுக்குறாரு என்னமோ, நான் கண்டிப்பா திருவொற்றியூர்ல தான் வந்தா நான் தங்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா தாவேகா தலைவரும் நம்ம நடிகர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரோட குடும்ப பிரச்சனைகளை பத்தி சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் வந்து தப்பா வந்து தகவல்களை பரப்பிக்கிட்டு வர்றாங்க. அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டை, அவங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. ஸோ அந்த கப்பல்ஸை பத்தி விமர்சிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவர் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்க படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்க அப்படின்னு அறிவுரை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்ல அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து அவருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி நிறைய பேரும், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைல்வான் ரங்கநாதன் சாரு அவரோட பேச்செல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை பத்தியும் அவங்களோட இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கணவன் மனைவி ஒண்ணு சேர்த்துக்குவாங்க, இது ஃபேமிலி பிரச்சனை. பத்தாக்குறைக்கு திரிசா மேடமையும் சேர்த்து இதுல இழுத்து பேசுறாங்க. திரிசா மேடம் வந்து எவ்வளவோ டீசென்டானவங்க. நிறைய தயாரிப்பாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த டேட்டை விட அதிகமா ஷூட்டிங் டேட் போச்சுன்னா எல்லா படக்காட்சிகளுக்கும் பேமெண்டே இல்லாம நடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மனிதமான உள்ள ஒரு திரிசா மேடம். அவங்ககிட்ட உள்ள நல்ல விஷயங்களை யாருமே பேசுறது கிடையாது. ஏதாவது ஒரு வதந்தி வந்துச்சுன்னா அதை எல்லார் குடும்பத்தையும் ஏன் கெடுக்கணும்? யார் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. யாரோட சொந்த வாழ்க்கையும் ஆக்சுவலா அந்த சிங்கர் பாடகி சுஜித்ரா மேடம் பேச்சை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சுஜித்ரா மேடம் ஃபேமஸ் ஆகிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அவங்களுக்கு நல்ல குரல் வளத்தை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு. சுஜித்ரா மேடம் நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல எஜுகேட்டட் ஒரு பர்சன். அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாரும் விஜய் சார் வீட்டு மேல மாடியில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல குடியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. இவங்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அறகுறையா ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு அதுக்கு கண்ணுக்காக்க மூது வச்சு எழுதி தப்பா விஜய் சாரோட சொந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க. யாருக்குமே உண்மை தெரியாது, இன்க்ளூடிங் மீடியாவுக்கு முதல் கொண்டு எந்த பத்திரிகை. அவங்களுக்குள்ள என்ன நினைச்சு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொந்த பிரச்சனை. இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே வந்து அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்கள் கிட்ட
யூடியூப் சேனல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லைங்க. என்னவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசியோதெரபி திவாகர் வந்து டாக்டர் கிடையாது, பிசியோதெரபின்றது பாலிடெக்னிக்ல கூட போய் படிக்கணும். ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பிசியோதெரபி நீட் எக்ஸாம் 5 வருஷ படிப்பு, இது ஒரு டிப்ளமோ படிப்புனாரு. அவரோட அறிவு கூர்மை எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. பிசியோதெரபி பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபின்றது 5 வருஷ படிப்பு, நீட் எக்ஸாம் வந்துருச்சு, டாக்டர்னே போட்டுக்கலாம் அப்படின்னு லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நானே எல்லா பிரஸ் மீட்டுக்கும் கொடுத்துருந்தேன். கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நன்றியும் சொல்லியிருந்தோம். ஆனா அவர் வந்து பிசியோதெரபி வந்து டிப்ளமோ எப்படி மக்களை முட்டாளாக்க பாக்குறான்னு பாருங்க. சோ புரிதலே இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவரும் பைல்வான் ரங்கநாதன் சார் வந்து எந்த புரிதலுமே இல்லாம தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வர்த்தக நோக்கத்துல கமர்ஷியல் நோக்கத்துல நிறைய வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் மாதிரி நடிகர்களை வந்து தவறுதலா பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுஜித்ரா மேடம் பேசுறது ரொம்ப அவங்க வந்து என்னன்னா சுஜித்ரா மேடம் லேட்டஸ்டா ஜூலி கூட பாட்டுருந்தேன். ஜூலி வந்து சொல்லியிருந்தாங்க, விஜய் அண்ணா அவங்க ரசிகர்களை என்னை மிரட்டுறாங்க. விஜய் சார் அவங்க ரசிகர்களுக்கு நல்லது தான் சொல்லி கொடுத்துருக்காரு. மேடையில ஏறி வருவதோ குதிக்கிறதோ வன்முறையில ஈடுபடுறத விஜய் சார் எவ்வளவோ மேடங்கள்ல அதை கண்டிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட விஜய் சாரை வந்து பாத்தீங்கன்னா எங்க சோசியல் மீடியால 1000 பேர் எனக்கு தாங்க 1000 பேட் கமெண்ட் வருது, இதுக்காக நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். இதுக்கு விஜய் சார் தான் காரணம் நான் சொல்றது என்ன கொடுமையா இருக்கு. உங்களுக்கு ஜூலி அவர்களுக்கு நானும் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் தான், நீங்களும் பிக் பாஸ்ல இருந்திருக்கீங்க. கொஞ்சம் கூட நீங்க ஃபேமஸ் ஆகுறதுக்கு அது விஜய் சார் தான் கிடைச்சாரா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே நம்ம சமுதாயமும் லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகுறதுக்காக போலியான விளம்பரம் தேடுறதுக்காக ஒரு ஒரு பிரபலமடைந்த விஜய் சாரை பயன்படுத்தி இப்படி பிரபலமாக நினைக்கிறத பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பொய்யான தகவல்கள். விஜய் சார் அவர் மனைவிக்கு கணவன் மனைவி சண்டை யாரு வீட்டுல தாங்க இல்லாம இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரே இருந்தாலும் கணவன் மனைவி சண்டைன்றது காமன். வீட்டுக்கு வீட்டு வாசப்படி, ஒவ்வொரு வீட்டு எடுத்தாலும் வாசப்படி இல்லாத வீடு கிடையாது. வீட்டுக்கு வீட்டு கணவன் மண்டை சண்டை வரத்தான் செய்யும், வரும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு சேர்ந்துக்குருவாங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா இப்ப திரிஷா மேடம் சிங்கிளா இருக்காங்க, அவங்களுக்குன்னு எதிர்காலத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, அவங்களும் இன்னொரு திருமணம் பண்ண போறாங்க. அவங்கள வந்து இந்த மேட்டர்ல இழுத்து பேசுறது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒரு தனிப்பட்ட மனிதர்களோட வாழ்க்கையை இழுத்து அவங்களோட எதிர்காலமும் சீரழிகிற மாதிரி திரிஷா மேடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல இழுக்கிறதுல கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானமற்ற செயல், மனிதாபிமானமற்ற செயல். ஓகேங்களா? சோ சம்பந்தமே இல்லாம திருப்பி சொல்ல வரை கண்ணு காது மூக்க வச்சு பேசக்கூடிய உலகம் தான் இந்த உலகம். இப்ப பைல்வான் சாரா இருக்கட்டும், சுஜித்ரா மேடமா இருக்கட்டும், அவங்களோட சுயநலத்துக்காக விஜய் சாரோட கண்டிப்பா யாருக்குமே தெரியாதுங்க யாரோட பொது வாழ்க்கை. இப்ப என்னோட பொது வாழ்க்கை, என்னோட பர்சனல் லைஃப் யாருக்கு தெரியும்? தெரியாம கண்ணுக்காது மூக்க வச்சு பேசுறதா. சோ யாரும் மக்கள் குழப்பமடைய வேணாம். கூடிய விரைவில் கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். ஓகேங்களா? நம்ம யாரும் தப்பு சொல்ல வேண்டாம். கணவன் மனைவி ஒன்று சேருவாருங்க. கடவுள் புண்ணியத்துல விஜய் சார் அவருக்குன்னு குழந்தைகள் இருக்கு, அவன் பையனே இப்ப பெரிய ஆளா வந்துட்டாங்க. இப்ப போய் என்னங்க டைவர்ஸ்? இன்னைக்கு வேணுமா அவங்க மனசாவும் ஆகலாம், சண்டை போடலாம், கேஸ் யார் மேல வேணாலும் போடலாம். விஜய் சார் பையனே ஹீரோ மாதிரி பெரிய ஆளா வளர்ந்துட்டாரு, அவரே இன்னைக்கு சினிமால நடிக்க போறாரு. ஓகேங்களா? சோ இவ்வளவு பெரிய பசங்க இருந்து கண்டிப்பா விவகாரத்துலாம் அந்த லெவல்லாம் போகாது. இன்னைக்கு கணவன் மனைவி இடையில கோவம் வரலாம், யார் குடும்பத்துல பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கே ஒண்ணு சேர்ந்துக்கிடுவாங்க. சோ இதை வந்து யாரும் ஊதி பெருசாக்க வேண்டாம். என்னோட ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா, இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், மற்ற நடிகர்களா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் வணங்கி கேட்டுக்கிறது, தயவு செஞ்சு அரசியலை பாருங்க, சினிமாவை பாருங்க. யாரோட சொந்த வாழ்க்கையிலையும் தயவு செஞ்சு மண்ணள்ளி போடாதீங்க. ஓகேங்களா? அவங்க பிரச்சனை, அவங்க இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒண்ணி குடிக்கிடுவாங்க. விஜய் சாரோட சொந்த விஷயத்த வந்து பேசி இதை தயவு செஞ்சு யாரையும் வந்து பாத்தீங்கன்னா காயப்படுத்தவே வேண்டாம். அவங்க 2 பேரும் ஃபேமிலி மேட்டர்ல திரிஷா மேடம் மாதிரி ஒரு 3வது நபரையும் இந்த பிரச்சனையை சேர்த்து வச்சு தயவு செஞ்சு பேசாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதைத்தான் நான் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளா கொடுத்துக்கிறேன். அவங்க பிரபலம், இது கண்டிப்பா ஒரிஜினல் பிரபலமா இருக்காது. பிக் பாஸ் ஜூலியா இருக்கட்டும், பைல்வான் ரங்கநாதன் சாரா இருக்கட்டும், சுஜித்ரா மேடமா இருக்கட்டும், பாப்புலாரிட்டிக்காக இன்றைய காலங்கள்ல யூடியூப் சேனல்கள்ல பணம் வாங்கிட்டு இன்டர்வியூக்காக நிறைய பேர் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சு. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? ஏன்னா என்னை பத்தியே நான் ஒருத்தவங்கள பார்த்ததே கிடையாது. அவங்களே என்னை பத்தி சோசியல் மீடியால நிறைய தப்பா பேசுறாங்க. அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு என்னை பத்தி தெரியவே வாய்ப்பே இல்லை. இதே மாதிரிதான் எனக்கே இந்த